இன்றைக்கி வந்து இன்டராக்ட் பில்டிங் ப்ராடக்ட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து நம்ம ஐபிஓ வீடியோ போட்டிருக்கோம், பைபேக் வீடியோ போட்டிருக்கோம், போனஸ்னால் என்ன அதை பற்றின வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து அதுக்கான ப்ளேலிஸ்ட் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஐபிஓ பற்றினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பைபேக்னா என்ன அதை பற்றின எல்லா வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது, 21ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. இதோட ஐபிஓட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $900 மன்னிக்கவும் $900. ஸோ $900 அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இவங்க டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 600 கோடி கிட்ட வந்து கொண்டு வராங்க ஐபிஓ மொத்தம் இது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் 400 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேலும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ரீஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி வந்துடும். ஐபிஓ வந்து ஒரு 26ஆம் தேதி லிஸ்ட் ஆகிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணுன்னா உங்கள்கிட்ட $14,400 இருக்கணும். ஓகேங்களா? ஒரு லாட் அப்ளை பண்ண மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 லாட் கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 41% மேலே இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1983 வந்து ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்லேயும் வந்து இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னன்னு செக் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் வைஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது. ரெவென்யூ க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து நல்லா இருக்குது. கடனும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஐபிஓ வந்து ஒரு 4 அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.